வாழைப்பழம். பிக் பாஸ்ல ஒரு கேம் வைக்கிறாங்க. காய்கறிகள் பழங்கள்லாம் ஒரு டேபிள் இருக்கும். அதோட பேரை சொன்னது கண்ணை கட்டியிருக்காங்க. அதை தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்து கையை தூக்கணும். யார் அப்படி ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கப்படும். இந்த போட்டிக்கு நடுவர் இருக்கிறது பார்வதி. இந்த கேம்ல வாழைப்பழம் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதும் முதல் ஆள கானவனத்தை எடுத்துறாரு. ஆனா அவருக்கு இது வாழைப்பழமா டவுட் வந்திருக்கு. அதனால அதை அவர் கையில வச்சிருந்திருக்காரு. பார்வதி நடுவர் இருந்தாலும் அவங்க கானவனத்தோட டீம் தான். இது வாழைப்பழமா அப்படின்னு டவுட்ல இருந்த கானவனத்திட்ட கையை மேல தூக்குங்கன்னு 3 தடவை சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி சொல்லாம இருந்திருந்தா கானவனத்துக்கு வாழைப்பழமா இல்லையான்னு டவுட்ல இருந்திருப்பாரு. இல்லாட்டினா அதை வச்சிருப்பாரு கீழே. கேம் வேற மாதிரி மாறி இருக்காத சான்ஸ் இருக்கு. இந்த காரணத்தினால எதிரணியில உள்ளவங்க எல்லாம் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கூச்சலும் குழப்பமா இருக்கு. அப்ப சபரி ஒரு பாயிண்ட் சொல்றாரு. 25 ரவுண்ட் இருக்கு. 6வது ரவுண்ட்ல இப்படி விளையாண்டு இருந்தோம்னா 24 ரவுண்ட் சத்தியமா போக முடியாது. சபரி சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட். மொத்தம் 25 ரவுண்டு. இந்த ஒரு ரவுண்டுக்கு 20 நிமிஷம் அப்படின்னா மொத்த கேம் முடியறதுக்கே 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிரும். அதுக்கு மேலையும் கூட ஆகலாம். சபரி சொன்ன இந்த விஷயத்த பிக் பாஸ் யோசிச்சிருப்பாரு போல. அவரே டைரக்டா கேட்கிறாரு பார்வதிட்ட, நீங்க கையை தூக்க சொன்னீங்களா அப்படின்னு. பார்வதி 3 தடவை கையை தூக்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் காலேஜ் அது ஏன் கேட்கலன்னு தெரியல. இவ்வளவு நேரம் கழிச்சு பார்வதிட்டே கன்ஃபர்மேஷனுக்காக கேட்கிறாரு. உங்க வாயால கையை தூக்க சொன்னீங்களா? கையை தூக்குங்கன்னு சொன்னேன் சார். ஆனா பார்வதிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு வாரத்துல பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவன் நான் சொல்லி 5 நிமிஷம் ஆர்குமெண்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க பிக் பாஸ்டியே. ஆனா பிக் பாஸ் அதெல்லாம் கண்டுக்கிறாம அவரோட முடிவு என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. ரீகேம் உண்டு. இது மீண்டும் நடக்காம இருக்க வேற ஒருவர் நடுவரா ரீப்ளேஸ் செய்யணும். பிக் பாஸ் ரீகேம்னு மட்டும் சொல்லல, ஒரு கேம்ல பிக் பாஸ் நேரடியா தலையிட்டு நடுவரையா மாற்றணும்னு சொன்னது இதுதான் முதல் தடவை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நடுவர் மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத அவர் சுட்டி காட்டுறாரு. இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, பார்வதி எல்லா விளையாட்டையுமே அலுவலித்தனமா தான் ஆடுவாங்க. சோ பார்வதி நடுவர் இருக்கிற இந்த கேம் ஒருதலை பட்சமா தான் இருக்கும் அப்படின்னு அவருக்குமே தெரிஞ்சிருக்கும் போல. அந்த காரணத்தினாலே பிக் பாஸ் இந்த முடிவை எடுத்திருந்திருக்கலாம். பிக் பாஸோட இந்த முடிவை வரவேற்று ஆப்போசிட் டீம்லாம் என்ஜாய் பண்றாங்க. பார்வதி இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்ல எந்த கேமுமே நேர்மையா விளையாண்டது இல்ல. ஏதாச்சும் ஒரு அலுவலித்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. டாஸ்க்ல அரசியல் உங்களை வச்சு ஃபன் பண்ணா அதை தாங்கிட முடியாம பிரேக் டவுன் ஆகி அழுவாங்க. ஆனா பார்வதி ரொம்ப தைரியமானவங்க சில பேர் குறிப்பிட்டு வராங்க. அநியாயத்தை தட்டி கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க நியாயத்தை தட்டி கேட்டு அநியாயத்தை தான் பண்ணுவாங்க. இதை பாக்குற வியூவர்ஸ், இது வரைக்கும் பார்வதி பிக் பாஸ் வீட்ல நேர்மையா விளையாண்ட ஏதாச்சும் ஒரு கேம் இருந்தா அதை சொல்லுங்க. பார்வதி பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.